வணக்கம். நடிகர் விஜய் ஆண்டனி சார் அவர்களுக்கு வணக்கம். சார், உங்களுக்காக ஒரு கதை பண்ணியிருக்கேன் சார். இதை நான் நேரில் என்னால் பார்த்து உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா எப்படி உங்களை நேரில் பார்த்து இது கதை சொல்கிறதுன்னு தெரியாது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நான் ஒரு டைரக்டர் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு மனுஷன். என் மனசில் இந்த கதை இருக்குது. இது உங்களுக்கு உண்டான கதை. இது நிச்சயமாக நீங்கள் படமாக பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த கதையை என்னால் ஒரு மணி நேரம் என்னால் சொல்ல முடியும். ஆனால் அதை இப்போ யாருன்னா ஒருத்தர் கேட்டு தான் உங்கள்கிட்ட வரணும். அதனால் ஒரு மணி நேரம் கதை சொன்னோம்னா நல்லா இருக்காது. நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். இந்த சினிமா வந்த பிறகு அதனுடைய விமர்சனங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நான் கொஞ்சம் சுருக்கமாக கதை சொல்கிறேன். இன்ட்ரொடக்ஷனில் ஒரு 5-6 பசங்க ஜாலியாக ஹாப்பியாக பாட்டெலாம் பாடிக்கிட்டு கோயம்புத்தூர் ஜில்லா கீழே ஊட்டிக்கு போயிட்டு, அவங்க ஜாலியாக நீலகிரி மாவட்டமாக ஊட்டிக்கு போயிட்டு ஜாலியாக கீழே பாட்டெலாம் பாடிக்கின்னு ஹாப்பியாக வருவாங்க. வரும்போது அந்த 10 பேர் அந்த காரில் வரவங்க, ஜீப்பில் வரவங்க, அதில் பேசிகிட்டு இருப்பாங்க. நாம் மேலேயே நம்ம சரக்கு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டோம், அங்கே முடியல. இங்கே ஏதாவது ஒரு போகிற வழியில் ஒரு நல்ல இடமா பார்த்து நம்ம சரக்கு சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு ஜாலியாக பேசிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. வரும்போது டக்குன்னு ஒரு கிராமத்தை பார்க்குறாங்க. அந்த கிராமத்தோடைய பேர் ஒரு சூப்பரான ஒரு பேர். அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு போர்டு ஒன்று போட்டிருக்கோம். இங்கு யாரும் குடிக்க அனுமதி இல்லை, புகைப்பிடிக்க அனுமதி இல்லை அப்படின்னு போட்டிருக்கோம். இதை பார்த்த உடனே அதில் அந்த குரூப்பில் இருந்த ஒருத்தர், என்னடா இது, இந்த கிராமத்தில் புகைப்பிடிக்கக்கூடாதாமா, குடிக்கக்கூடாதாமா, அப்படி என்னடா ஒரு கிராமம் இது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நாம் எங்கே குடிக்கிறோம், இந்த கிராமத்தில் தான் போய் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த கிராமத்துள்ள அந்த வண்டி ஜீப்பு போகுது. அப்படியே பயங்கரமான காற்று, ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஃபீல், அப்படி பயங்கரமாக காமிக்கிறாங்க. கிராமத்துள்ள நுழையக்கூடாதுன்னு அந்த இயற்கையே சொல்கிற மாதிரி ஒரு சீன். உள்ள நோஞ்சி உடனே ஒருத்தர் பசங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இறங்கி அந்த கிராமத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, சிகரெட் எடுத்து வாயில் வச்சு அந்த பிடிக்க ஆரம்பிக்கிறார். சிகரெட் பிடிக்கிறார். அதை பார்த்த உடனே அங்கே போயிட்டு வரவங்களாம் அவர் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இவரும் ஆச்சரியமாக பார்க்குறாரு. என்னடா இது, நம்ம சிகரெட் தானே பிடிக்கிறோம், என்ன நம்மளை அப்படி அதிசயமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் மனுஷங்களுக்கு வரைக்கும் அவங்க பார்த்ததே இல்லையா அப்படின்னு. உடனே என்ன பண்ணுறாரு, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுங்களை கீழே இறங்கி ஜம்முன்னு ஹாயாக தரையில் ஒரு பெரிய போடுற மாதிரி போட்டு பாட்டிலெலாம் எடுத்து வைக்கிறாங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, மச்சான் சரக்கு அடிக்கிறதுக்கு எல்லாம் ஓகே, சைட் டிஷ் எதுவுமே இல்லையே. அப்படியா, அது பாரு அங்கே தூரமாக ஒரு கடை ஒன்று இருக்குது, அந்த கடையில் போயிட்டு ஏதாவது ஒன்று மிச்சரு ஏதாவது ஒன்று வாங்கினோம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு அதில் அந்த பசங்க இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, ஐயா இங்கே சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கிடைக்குமா, மிச்சர் கிச்சர் ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. கையில் 100 ரூபா கொடுத்துட்டு உடனே அந்த பொட்டி கிடக்காரு, தம்பி நீங்கள் வெளியூர் பிள்ளைங்களா? ஆமாம் ஐயா. இந்த ஊரில் வெளியே போர்டு பார்த்தீங்கல்ல, குடிக்கூடாதுன்னு போட்டிருக்குல்ல, அப்புறம் ஏன் இங்கே குடிக்கிறீங்க? இங்கே குடிக்கூடாது, நல்லபடியாக சொல்கிறேன், வீடு போய் சேருங்க அப்படின்னு. ஐயா அதை நீங்கள் சொல்லாதீங்க, நான் காசு கொடுக்குறேன், பொருள் மட்டும் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, சரின்னு சொல்லிட்டு அவர், உனக்கு என்ன தேவையோ எடுத்துக்குப்பா அப்படின்றார். ஐயா காசு சாக போகிறன்னு காசு வேணாப்பா எதும்போ அப்படின்றாரு. அப்படியே ஒரு மாதிரியாகிறார் அவர். அப்படியே வாங்கினேன், மச்சான் என்னடா அவர் ஒரு மாதிரியாக பேசுகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் நண்பர்களோட. டேய் வேலையை பாடுறா, நம்ம குடிச்சிட்டு போயினே இருக்க போகிறேன்னு அந்த பாட்டில் திறந்து அதில் ஊற்றுறாரு. உடனே அந்த கிராமத்தில் இருந்த ஒருத்தர் ஒடியாரார், தம்பி இங்கெல்லாம் நீ குடிக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிராமத்தில் யாரும் குடிக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, இங்கே தாண்டா குடிப்போம், ஆளாளுக்கு மிரட்டுறீங்க அப்படின்னு அவர் அச்சு போடுறாரு. ஒருத்தர் அடிச்ச உடனே ஸ்ட்ரெயிட்டாக அவர் ஓடுறாரு, குடு குடு குடான்னு ஓடுறாரு. ஐயா அப்படின்னு கத்துறாரு. அப்படி கத்தும்போது அவர் தான் ஹீரோவுடைய அப்பா வீட்டுக்கு போகிறார். விஜய் ஆண்டனி சாரோட அப்பா. அவர் ஒரு சின்ன கிராமம், அவர் தான் அந்த ஊர்லேயே நாட்டாமதாரர்.
பெரிய தலைக்கட்டு. அப்போ அவங்க மனைவி வாழையில் போட்டு சாதம் சாம்பார் ரசம்லாம் ஊற்றி பொரியெல்லாம் வச்சு அவர் அழகாக எடுத்து வாயில் சாப்பிட்லான்னு நினைக்கும்போது வெளியே ஒரு குரல் கேட்குது. உடனே எழுந்துக்குவார். உடனே அவங்க வீட்டுக்காரಮ್ಮ சொல்லுவாங்க, ஏங்க சாப்பிடும்போது இப்படி எழுந்துக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஏதோ ஒரு முக்கியமான பிரச்சனை, அது ஊர் பிரச்சனை பழகுது, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு இறங்கி வருவார். என்னடா அப்படின்னு கேட்பார். ஐயா நம்ம ஊரில் வெளியூர்கார பிள்ளைங்க சொல்ல கேட்காம குடிக்கிறாங்க ஐயா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சொன்னியா நம்ம ஊரை பற்றி? சொல்லிட்டேன் ஐயா. அப்புறம் தான் ஏன் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓ அப்படியா, சரி. அவங்கள சரியான முறையில் ஒரு பாடம் எடுக்கணும். அதுக்கு நம்ம பையன் தான் கரெக்ட் இல்லை? ஆமாம் ஐயா. அப்போ உடனே கதிர் அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ தான் விஜய் ஆண்டனி சார் பின்னாடி தோட்டத்தில் ஒரு இன்ட்ரொடக்ஷன், அவர் அறிமுகம். அதாவது ஒரு பிறந்த கண்ணுக்குட்டியை தூக்கி, ஒரு சின்ன கண்ணுக்குட்டி தூக்கி அழகாக முத்தம் கொடுக்குறாரு. ஒரு குட்டி கண்ணுக்குட்டிக்கு முத்தம் கொடுத்துட்டு அந்த கண்ணுக்குட்டியை கீழே விடுறாரு. அப்பான்னா அவருக்கு ரொம்ப உயிர். அவர் அப்பா என்ன சொன்னாலும் அது செய்வார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த படத்தில். நிறைய விஷயங்கள், எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள். அப்படியே அந்த கண்ணுக்குட்டி கீழே விட்டுட்டு ஒடியாடுறாரு. அப்பா என்னப்பா அப்படின்னு சொல்லி, ஒன்றும் இல்லைப்பா, இந்த மாதிரி யாரோ வெளியிருக்கார பிள்ளைங்களா ஏதோ குடிக்கிறாங்களாமா, அது கொஞ்சம் ஏதோ பார்த்து செய், அதிகமாக அவங்கள கஷ்டம் கொடுக்காத அப்படின்றாரு. சரிப்பா நான் பார்த்துக்கிட்டு, நீ பாப்பா நீ போய் சாப்பிட்டு போங்கப்பா. உடனே என்ன பண்ணுறாரு, புல்லட் எடுத்து ஹீரோ சும்மா அப்படியே கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டு தலை சீவி சும்மா கலர் ஷர்ட்டை போட்டு ராமராஜன் மாதிரி ஒரு அழகான ஷர்ட்டு வேஸ்ட்டு எல்லாம் கட்டி அப்படியே பயங்கர லுக்கோட அப்படிதான் அந்த லுக்கில் தான் இருப்பார். அப்படியே போய் இறங்குறாரு. இறங்கின உடனே அவங்க குடிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரே அடி அடித்த உடனே கீழே விழுந்துது. 10 பேர் பார்க்குறாரு. பார்த்து, தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு வந்த வழியே போயிடுங்க, வெளியூரில் போய் வெளியே போயிட்டு குடிங்க, நான் உங்களை வேணான்னு சொல்லலை. நீ யாரா இதை சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ டப்புன்னு அடிச்சுடுவாங்க ஒரு 2 அடி. அப்புறமா அப்படியே சிரிச்சிக்கின்னு, 10 பேரா? ஆமாம் 10 பேர். உங்களை யார் ரொம்ப ஏழை பசங்க, அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பாங்களே, இதில் ஏழ்மையான பசங்க யாருப்பா அப்படின்னு கேட்குறாரு. அதில் ஒருத்தன் மெதுவாக கையை தூக்குறான். நீ போய் அப்படி ஜீப்பில் உட்காரு, மிச்ச பேரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் ஆரம்பிப்பார். சரியான ஃபைட்டு. அந்த ஃபைட் சீனில் ஒரு அடி அடிச்சு முடிச்ச பிறகு 65,000 10 நாள் பெட்டு, 40,000 5 நாள் பெட்டு, 75,000 3 நாள் பெட்டுன்னு அப்படின்னு கணக்கு சொல்லுவார். ஒருத்தர் பில்லு எடுத்து நோட் எடுத்து எழுதினு இருப்பார். ஓ அப்படியா, சரி அப்படியா, இவருக்கு எவ்வளோவா, இவரு தம்பி அடிவான பேர் சொல்லுவார். உன் பேர் என்ன சொல்லுங்கள், ஏன் ஒவ்வொருத்தராக பேர் சொல்லுவாங்க. ரைட்டுன்னு குச்சின்னு வருவார். இதை தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஜீப்பில் உட்காந்துருக்கிறவர் ஒரு மாதிரியாக பார்ப்பார். மெதுவாக இறங்கி அண்ணா என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்னவோ பரோட்டாக்களில் பூரி பரோட்டா தலைக்கறி வடகறி ஆர்டர் கேட்குற மாதிரி எழுதிங்கிறீங்களே அப்படின்னு. அது ஒன்றும் இல்லைப்பா, ஒவ்வொருத்தன் 10 நாள் 15 நாள் பெட்டில் இருக்க வேண்டியிருக்கும், அடிக்கு இவ்வளோ செலவாகும்ல, அதுதான் எழுதிட்டு இருக்கேன். அது அப்புறம் என்னையான ஃபஸ்ட்டு ஐயா போக சொல்லிட்டாரு அப்படின்னு கேட்கும்போது, நீ ஏழ்மையான பையனாக இருப்ப பழகுது, அதனால தான் ஃபர்ஸ்ட்லேயே என்ன பண்ணிவிடுவார் எங்கள் ஐயா, யாருன்னா அடிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப ஏழ்மையான அவனை தூரம் உட்கார வச்சுருவார், அதனால தான் அவனை தூரமாக உட்கார வச்சிட்டாரு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அவன் அப்படியே ஒரு மாதிரியாகி மறுபடியும் உட்காந்துக்கும். அடிச்சு முடிச்சுட்டு ஃபைட்டு முடிச்ச பிறகு எல்லோரும் ஜீப்பில் உட்கார வச்சு அவங்க ஹாஸ்பிட்டல்லையே, சொந்த ஹாஸ்பிட்டலே எடுத்து சேர்த்துருவார். அப்போது அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள போன பிறகு அப்படியே ஒரு அழகான தேவதை, குட்டி தேவதை டாக்டர் அம்மா உட்காந்துருப்பாங்க. உள்ளே போய் பேர் சொல்லி டாக்டர் அம்மா அப்படி சொல்லுவார். உடனே மாமாவை பார்த்தோன்னே இவர் மாமா வேணும், மாமா ஹாஸ்பிட்டல் உள்ளே வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அப்படியே குதூகலமாக, பாப்பா திருப்பதியில் இருக்கிற பெருமாள் கூட அடிக்கடிக்கு போய் பார்க்கலாம் போல இருக்குது, உங்களே பார்க்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஜாலியாக, மாமா எப்போ மாமா நம்ம 2 பேரும் கல்யாணம் அப்படின்னு அந்த ஹீரோயினி டாக்டர் அம்மா கேட்பாங்க. இதப்பா டாக்டர் அம்மா, நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், நீ ரொம்ப அழகாக இருக்க, க்யூட்டாக இருக்க, ரொம்ப திறமசாலி, நான் ஒரு விவசாயி, உனக்கு எனக்கு செட்டே ஆகாது, தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. மாமா மறுபடியும் சொல்கிறேன், என்னை வெறுப்பேற்றாத, சின்ன வயசுலேயே நான் 12ஆவதே படித்து முடிச்சிட்டேன், உனக்காக தான் நான் மறுபடியும் படித்து டாக்டர் ஆகி, இந்த ஹாஸ்பிட்டல் யாருது, உங்களுது,
ஊரில் இருக்கிற முக்கால்வாசி இடம் யாருது? உங்களுது. நீங்கள் தான் பெரிய பணக்காரரு. சரியா? நான் டாக்டராக வந்தது உங்கள் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யணும் தான், உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் தான். புரியுதா? இப்போவே சொல்லு, இந்த டாக்டர் வேலையை விட்டு போயிடுறேன். இல்லைண்ணா இல்லை 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 இரு 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 சரி, உன் தங்கச்சிக்காரி அதான் என் நாத்தனா எப்போ வராலாம், இது வேறு அவளை அவன்னு சொன்னால் அப்புறம் குளத்தை கட்டிடுவேன். உனக்கும் எனக்கும் கல்யாணம் முதல்ல நடக்கணும், அதுக்கப்புறம் தான் உன் தங்கச்சி கல்யாணம், இல்லைன்னா உன் கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அடிச்சுடுவார். அப்படியே அமைதியாகிடும் அந்த பொண்ணு, க்யூட்டான பொண்ணு அமைதியாகிடும். சாரி 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 அப்படின்னு ஹீரோ கெஞ்சுவார். இந்த பாரு, தங்கச்சியை பற்றி எப்பயுமே தப்பு தப்பாக பேசாத, அவதூறாக பேசாத, உனக்கு எனக்கு கல்யாணம் அவ்வளோதானே, பண்ணிக்குவேன் போதுமா, இது கரெக்டு மாமா. அப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவார், வீட்டுக்கு வருவார். மறுநாள் காலையில் எழுந்த உடனே ஒரு பஞ்சாயத்து ஒன்று, அந்த பஞ்சாயத்துக்கு வந்து கூப்பிட்றாங்க ஐயா அவங்கள அப்படின்னு சொல்லும்போது, இதோ வரேன் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துக்கு போவார். பஞ்சாயத்தில் போனோடனே எல்லோரும் இவருக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்னப்பா பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி ரொம்ப அமைதியாக சாந்தமாக கேட்பார். ஐயா, இவன் வெளியூருக்கார் பையன், இது நம்ம ஊர் பொண்ணு, 2 பேரும் லவ் பண்ணுறாங்களாம், ஊரை விட்டு ஓட முயற்சி பண்ணாங்க, நாங்கள் தான் ஏன் தடுத்து நிறுத்திருக்கோம் அப்படின்னு. தம்பி எந்த ஊர் தம்பி? இதே ஊரா பக்கத்தூரா? ஐயா வெளியூருங்க ஐயா, இவன் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாப்புல. ஐயா கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற என்னத்துக்குப்பா இதெல்லாம் உனக்கு வந்து? சரி, என்னதான் பிரச்சனை சொல்லு. இந்த பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? பிடிச்சிருக்கா உனக்கு? என்னம்மா உனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கா அந்த பையனை? ஆமாம் ஐயா பிடிச்சிருக்கு, 2 பேரும் ஓகே. சரிப்பா, பொண்ணுட்டுக்கார் இருக்கார், என்னப்பா இந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமா? ஐயா நீங்கள் சொன்னால் கரெக்டு தான். சரி ஓகே தம்பி, நீ என்ன பண்ணுற, போய் உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் இட்டுன்னு வந்துடுற, நல்லபடியாக கல்யாணம் பண்ணி பேசி முடிச்சிடலாம், நல்லபடியாக பொண்ணு பார்த்துக்கிற, ஓகேவாப்பா, எல்லோரும் சந்தோஷமா அப்படின்னு சொல்லும்போது உடனே அங்கே இருந்த அந்த ஹீரோ வந்து என்ன சொல்கிறாரு, அந்த சீனு ஹீரோ, இது பாருங்க ஐயா, நானும் இந்த பொண்ணை லவ் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது, நான் நல்லபடியாக வச்சு இவளை காப்பாற்றுவேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது, தம்பி அது தப்பு, நீ யாருன்னே எங்களுக்கு தெரியாது, வெளியூருக்கார பையன், உங்கள் அப்பா உங்கள் அம்மா கிட்டேன்னு வா, நல்லபடியாக பேசி முடிப்போம். நீ கல்யாணம் பண்ணிக்கின்னு ஒரு 2 மாதம் 3 மாதம் 5 மாதம் குடும்பம் பண்ணிவிட்டு அவளை விட்டு போயிட்டுன்னா அவர் கை குழந்தையோட யார் பார்த்துக்குவா? அவங்க அப்பா அம்மா பாரு, கடைசி வரைக்கும் அவங்க பார்த்துக்குவாங்களா? சொல்லி பார்க்கலாம். சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து உடம்பு சரியில்லாம் ஹாஸ்பிட்டலுக்கிட்டுன்னு போய் புள்ள போகிறவங்கள்லாம் சாமிக்கிட்ட வேண்டி குழந்தைக்கு வேலைக்கு சாப்பாடு கொடுத்து எல்லாம் செய்ய தெரிஞ்சு எங்களுக்கு கல்யாணம் பண்ண தெரியாதா? சரியா? காதில் அந்த ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நீங்கள் இட்டுன்னு போடுவீங்க, நாங்கள் கை கட்டி வேடிக்கை பார்க்கணும். சரி பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, உங்கள் அப்பா அம்மா இட்டுன்னு வா, ஏதாவது ஒரு பிரச்சனை நாளைக்குன்னா அவங்ககிட்ட நம்ம பேசுவோம்ல. அதெல்லாம் ஆகாது ஐயா, அதெல்லாம் நடக்காது, அவங்க வரமாட்டாங்க, நான் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், உங்களால் முடிஞ்சது நீங்கள் பாருங்கள், நான் கவர்மெண்ட் அதிகாரி, என்னை ஒன்றும் பண்ணிட முடியாது நீங்கள். ஓ அப்படியா? சரிப்பா, சில பேர் சொல்லி கேட்பாங்க, சில பேர் பட்டு திருந்துவாங்க. சரி போ, பஞ்சாயத்து கலையலாம். அப்புறம் அந்த பொண்ணு பார்க்குறாரு, என்னம்மா இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு. ஐயா இல்லைங்க ஐயா, அந்த பொண்ணு சொல்ல, இல்லை ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்குறேன் ஐயா. உடனே அந்த சீன் ஹீரோ வந்து ஒரு மாதிரி ஆகிடுவார். பஞ்சாயத்து கலையலாம். மறுநாள் காலையில் பேப்பர் மறுபடியும் ஒரு நியூஸ், 7வது மரணம் இந்த கிராமத்தில் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோதான். அப்புறமா அன்றைக்கி நைட்டு வந்து ஒரு ஹீரோடைய அப்பா வீட்டுக்கு வந்து மறுநாள் காலையில் ஜாலியாக டீ காஃபி சாப்பிட்ருக்கும்போது விவசாயி, அதாவது வந்து நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணிட்டு இருப்பார், மாட்டுக்கு வந்து தீனிலாம் போட்டுட்டு கிளம்பலான்னு சொல்லி விவசாயத்தை கிளம்பலான்னு கிளம்பும்போது ஒரு ஃபோன் வரும். அந்த ஃபோன் காலில் நான் வந்து ஊருக்கு வரேன்னே அப்படின்னு அவங்க தங்கச்சி ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. சொல்லும்போது பயங்கரமான சந்தோஷம் ஹீரோட அப்பாவுக்கு. எல்லாருக்கும் சொல்லுவோம், அப்பா நம்ம தங்கச்சி படிப்பெலாம் முடிச்சுட்டு வரலாம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அப்பா வந்து கிட்ட வந்து கண் கலங்குவார். ஏன்ப்பா அழுகுறீங்க அப்படின்னு. இல்லைடா, ஒன்றையும் படிக்க வச்சுருந்தேன்னா இன்னைக்கு நல்லா படிச்சிருப்ப, தப்பு பண்ணிட்டுண்டா, என்னை மன்னிச்சுக்கிடா அப்படின்னு அழுவார். இல்லைப்பா நீங்கள் எனக்கு படிப்பை விட உங்களோட வாழ்ந்த பார்த்தீங்களா, அந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லுவார். என்னுடைய ஆசையெல்லாம் ஒரே ஏக்கர் வச்சுங்கிற ஒரு விவசாயி கூட ஒரு மாதத்துக்கு 50,000 ரூபாய் சம்பாதிக்கணும். அது எப்படி சம்பாதிக்கணும், அதுக்குண்டான ஆள், நம்மளை கைட் பண்ணுறதுக்கு ஆள், அதுக்குண்டான நிறைய விஷயங்கள் நம்ம பொண்ணுக்கிட்ட தான் நம்ம எல்லாம் கற்றுக்கணும். புரியுதா? அதனால தான் என் பொண்ணை நான் வந்து விவசாயத்துக்கு படிக்க வச்சேன். விவசாயத்துக்கு படிச்சிருக்கிற என் தங்கச்சி பையனை தான் கொடுக்க போகிறேன். நம்ம கிராமத்தில் இந்தியாவிலேயே நம்ம கிராமந்தான் நம்பர் 1 இருக்கணும்.
விவசாயத்தில் அதிகமாக சம்பாதிக்கிறது. என்னைக்கு ஒவ்வொரு விவசாயியும் கடன் இல்லாத காரில் போய் இறங்கணும், ஒரு விவசாயின்னா அவனுக்கு தான் பொண்ணு கொடுக்கணும், அதான் என்னுடைய ஆசை. அந்த அளவுக்கு நம்ம விவசாயத்தை வந்து நம்ம தமிழ்நாடே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம முன்னேற்றி காமிக்கணும் அப்படின்வார். உங்கள் ஆசை நிச்சயமாக நிறைவேறும்பா. சரிடா, எங்கடா போட வெளியே? ஆமாப்பா, ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூப்பிட்றாங்க ஜாலியாக, அது சும்மா அப்படி வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு. சரி சரி சரி, பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இஷ்டம் போயிடுவாங்க. மற்ற பேரும் ஒரே ஹாப்பி, ஊரை விட்டு தள்ளி வந்துடுவாங்க. ஆஹா, இவனுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ஹீரோ சிரிப்பார். என்னடா அதானே, அதே தான் அப்படின்ட்டு அழகாக சரக்கு பாட்டிலு சிகரெட் பாட்டிலாம் எடுத்து வெளியே வைப்பாங்க. வெளியே வச்ச பிறகு எல்லோரும் ஜாலியாக சிரிச்சிக்கினே, டேய் ஒரு சின்ன ஆசைடா அப்படின்னு சொல்லுவார். என்னடா, நீ உங்கள் அப்பனை ஊர் விட்டு போடுங்க, இந்த ஊர் நல்லாயிருக்கும், இந்த நாடு நல்லாயிருக்கும். ஏன்டா எந்த காலத்தில் இருக்கிறீங்க, குடிக்கக்கூடாதுன்னு ஒரு வார்த்தையாடா? டேய் எவனா இருப்பானாடா, ஒரு வீட்டில் ஒத்தனாவது குடிக்காது இருப்பானாடா, ஒரு ஊரே குடிக்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டு வச்சுருக்காடா நீ உங்கள் அப்பனும், அக்கிரமம் பண்ணுறீங்கடா நீங்கள் அப்படின்னு ஒருத்தவங்க கிண்டல் பண்ணுவான். இன்னொருத்த வந்து மச்சான் கொஞ்சோண்டு குடியாண்டா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து விஜய் சார் வந்து அடிச்சுடுவார். விஜய் ஆண்டனி சார் எப்பவும் சரி, எந்த சூழ்நிலையும் சரி, நான் இறந்தாவிடும் சரி, நான் வந்து குடிக்க மாட்டேன், தெரியல என்னை பற்றி உனக்கு அப்படின்றார். அப்போ அங்கே நிறைய விஷயங்கள், ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் வசனம், நிறைய வசனங்கள். அப்புறம் ஜாலியாக எல்லாம் முடிச்சுட்டு, டேய் 2 நாளைக்கு ஊர் பக்கம் திரும்பாதீங்க அப்படின்னு விளையாட்டாக சொல்லிட்டு வந்துடுவார். மறுநாள் வந்து தங்கச்சி வர போகிறாங்க. ஊரே விழாக்கோலம் பூண்டு இருக்குது, பயங்கரமாக இருக்கும். ஊரே வந்து விழாக்கோலம் பூண்டு இருக்குது தங்கச்சி வரதுனால. வெளியே வாழைப்பந்தல் தோரணம் அமக்கலமாக அப்படியே மேலதாளத்தோடு அப்படியே அமக்கலமாக இருக்குது. ஊர் எல்லாமே பரபரப்பாக இருக்குது. அவன் தங்கச்சி வந்து காரில் வந்து இறங்குறாங்க. இறங்கினா வீடியோ ரொம்ப அமக்கலமாக இருக்குது. ஒன்றும் புரியவே இல்லை அவங்களுக்கு. சூப்பராக அப்படின்னா நடக்குதுன்னு தெரியல. அப்படி பேக்லாம் எடுக்கிறதுக்கு 2 பேர் ஆளுங்கெல்லாம் ஓடியாடுறாங்க. எல்லா ஊரில் மக்கள் ஃபுல்லாக அங்கே தான் இருக்காங்க. வெளியே வந்து ஒட்டுமொத்த ஊரே நின்று அவங்களுக்கு வந்து ஆரத்தி எடுக்குது. பக்கத்தில் பார்த்து, டாக்டர் அம்மா எப்போ வந்திருக்கீங்க அப்படின்னு இவங்க தங்கச்சி அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. உள்ளவா நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தா எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. தாமலை எல்லாம் தட்டுக்கிட்டு வச்சுன்னு எல்லாம். உள்ளே வந்தோடனே, எப்பா அவன் பொண்ணு கூடுவா, முதல்ல தட்டு பிடி சொல்லுப்பா. தட்டா எதுக்கு? இல்லைம்மா உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, நீ நிச்சயதார்த்தம் அடுத்த வாரம் கல்யாணம். அண்ணா கல்யாணம்மா எனக்கா? இப்போ தானே படித்து வந்திருக்கேன், அதுக்குள்ளே எது கல்யாணம்? அப்பா ஆசைப்பட்டாருமா, ஏற்கனவே பேசி வச்சு தானே, நீ முதல்ல தட்டு வந்து வாங்கு, போய் புடவை கட்டிங்க வா. ஊர் பெரியவங்கிட்ட காலில் விழுந்து அப்படியே ஒரு மாதிரியாக என்ன பண்ணுவாங்க, ஊர் பெரியவங்கிட்ட காலில் விழுந்து அந்த தட்டு வாங்கிக்கின்னு ரூம் உள்ள போயிடுவா. அண்ணா ஒரு முக்கியமான விஷயம் என்ன, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் வாமா அப்படின்னுடுவார். அப்புறம் அவங்க ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு எல்லோரும் ஊர் காலில் விழுந்து அப்புறமா பத்திரிக்கை படிப்பாங்க. இந்த மாதிரி நிச்சயதார்த்தம் இவங்களுக்கும் அப்படின்னு படிக்கும்போது உடனே டாக்டர் அம்மா குறுக்கு நின்று, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்வாங்க. எல்லோரும் அப்படியே ஆச்சரியமாக பார்ப்பாங்க. எனக்கும் முதல்ல எங்கள் மாமாவுக்கு கல்யாணம், அப்படியே இவங்க 2 பேருக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் ஹீரோ அடிச்சுடுவார். உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது குறுக்க பேசாதன்னு. இப்போனா உனக்கு எனக்கு கல்யாணமா, ஓகே அப்படின்னுடுவார். அப்புறம் 2 பேர் தட்டு மாற்றிக்குவாங்க. மாற்றிக்கணுன்னு எப்பா ஒரு வழியாக எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. அப்புறம் அவங்க அப்பா கூப்பிட்டு கதிரை கூப்பிட்டு, என்னடா உனக்கு இந்த கல்யாணத்தில் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பார். அப்பா அந்த பொண்ணு தங்கமான பொண்ணுப்பா, டாக்டருக்கு படிச்சிருக்கு, நல்ல பொண்ணு, நான் நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். எனக்கு வந்து ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இல்லைப்பா எனக்கு வந்து, ஏன்னா அவங்க படிச்சிருக்காங்க, நம்ம படிக்காமல் இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்புறம் அவங்க அப்பா சொல்லுவார், டேய் வாழ்க்கையில் படிப்புன்றது என்ன தெரியுமா, நம்ம உலக விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், அவ்வளோதான், சின்ன ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி படிக்கிறவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, பணம் சம்பாதிக்கிறாங்க. எல்லா மனுஷனும் படிச்சுட்டு பணம் சம்பாதிக்கிற ஒரு ப்ராசஸில் இறங்கியிருக்காங்க. நாம் அப்படி கிடையாது, நம்ம ஊர் மக்களுக்காக உழைக்கிறோம். அதை கம்பேர் பண்ணும்போது நீ மிகப்பெரிய ஆள். என் பையன் உண்மையிலே சொல்கிறேன், அந்த பொண்ணு தான் கொடுத்து வச்சுருக்கணும் உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு, நீ நல்லா இருப்படா அப்படின்றாரு. சரின்னு சொல்லிவிட்டு ஊர்லாம் ரொம்ப ஹாப்பியாக அன்னைக்கு ஒரு பாட்டு கேட்டு ரொம்ப அமக்கலமாக போயிட்டுருக்கு. மறுநாள் காலைல பொழுது தெரிஞ்சோன்னே அவன் தங்கச்சி அவங்க அண்ணன்கிட்ட பேசுவாங்க, அண்ணன் ஒரு முக்கியமான விஷயம், என்ன இப்போயாவது நான் சொல்கிறது கேளுண்ணா அப்படின்னு. சரிம்மா கேட்குறேம்மா, நான் போய் துணி எடுத்துனறதுக்கு போகிறேன், ட்ரெஸ் எடுத்துனர போகிறேன், அப்புறம் வந்து நம்ம எல்லோரும் ஜாலியாக மறுநாள் கல்யாணம் முடிச்ச பிறகு பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்பா நான் போய் ட்ரெஸ்ஸில் எடுத்துந்துறேன்பா அப்படின்றாரு. ஏன்டா நகை பணம் ட்ரெஸ் எல்லாம் நம்மக்கிட்டே நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோடைய அப்பா இருறா வர அப்படின்னு சொல்லிட்டு கையில் பணம் ஒரு 2 லட்சம் ரூபாய் அப்படி கொடுக்குறாரு.
உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க அப்படின்றாரு. சிரிச்சிக்கினே ஹீரோ என்ன பண்ணுறாரு, அப்படியே கீழே இறங்குறாரு. படிக்கட்டில் இறங்கினோடனே அவங்க டாக்டர் அம்மா வந்துடுறாங்க. மாமா நம்ம போகலாமா பர்ச்சேஸுக்கு போயிட்டு அப்படின்னு. வந்துட்டாளா, ஒன்றும் பண்ண முடியாது இவ்வளோ. சரி வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உட்காருவார். சரி உங்கள் தங்கச்சிக்கு என்னென்ன வேணும், அப்பாவுக்கு என்ன வேணும் எல்லாம் கேட்டுக்கினியா? எங்கிட்டையும் கையில் காசுக்குது, இது பார் நீங்கள் சம்பளமாக பார்த்து தான் 10 லட்ச ரூபா அதில் அப்படியே இருக்குது. 10 லட்சமா? சரி சரி ஓகே ஜாலியாக கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பர்ச்சேஸ்லாம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூப்பிட்றாரு. இங்கே எல்லாரையும் கூப்பிட்டு, இது வர்றா நான் வரும்போது நாளைக்கு காலையில் மறுநாள் கல்யாணம், ஊரே வந்து திருவிழா கோலம் அமக்கலமாக இருக்கணும், எல்லோரும் நம்ம வீட்டில் தான் சாப்பிட்ணும். அப்பா சொன்ன மாதிரி கல்யாணம் நம்ம முருகர் கோயிலில் தான், சரியா? எல்லாருமே இது ஊர் வீட்டு கல்யாணம் கிடையாது, எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு கல்யாணமாக வந்து எல்லோரும் நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிவிடு. எனக்கு நேரம் இல்லை, நான் போய் எல்லோரும் எடுத்துன்னு தரேன், உங்களை தான் நான் நம்பி விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரெண்ட்ஸுங்களை நாங்கள் பார்த்துக்கிறேன், நீ போமச்சான், ஊரே அமக்கலமாக இருக்கும், கல்யாணம் கவலைப்படாது அப்படின்னு சொல்லும்போது இவங்க கிளம்பி போயிடுறாங்க. போய் ட்ரெஸ் எடுக்கும்போது அவங்க அப்பாவுக்குன்னு பட்டு வேஷ்டி பட்டு ஷர்ட் எடுக்கிறார். உடனே அந்த ஹீரோயினி கேட்பாங்க டாக்டர் அம்மா, ஏங்க பட்டு வேஷ்டி பட்டு ஷர்ட் உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எங்கள் அப்பாவுக்கு அப்படின்றாரு. அப்புறம் அவர் மோதிரம் எடுப்பார். ஒரு மோதிரம், இது யாருக்கு? இதுவும் எங்கள் அப்பாவுக்கு தான். என்னம்மாம்மா இது உனக்குன்னு எதுவும் எடுத்துக்கலையா? இல்லை எங்கள் அப்பா எனக்கு சின்ன வயசுலேருந்து அவருக்குன்னு எதுவுமே எடுத்துக்கிறதே கிடையாது, எது கேட்டாலும் என் பையனுக்குன்னு சொல்லுவார். ஆனால் என் கல்யாணத்தப்போ அவருக்கு நான் பட்டு வேஷ்டி பட்டு ஷர்ட்டு எல்லாம் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதான் எடுத்துகிட்ருக்கேன். சரி அம்மாவுக்கு தங்கச்சிக்கு அது நீயே செலெக்ஷன் பண்ணிக்கோ, அது பொம்பளைங்க விஷயம், நீயே பார்த்துக்கோ அப்படின்றாரு. எல்லாம் எடுத்துகிட்டு காரில் வராங்க 2 பேரும். ஊர் உள்ள என்ட்ரி ஆனோடனே ஊரே ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே அவருக்கு உள்ளே வந்து நுழையும் போது, அந்த ஏரியா வீட்டில் நுழையும் போது எல்லாருமே அப்படியே அமக்கலமாக வாழைப்பந்தலோடு இருக்குது. மக்கள் எல்லாம் வெளியே நிற்கிறாங்க, எல்லாருடைய மனசுலையும் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. ஹீரோவுக்கு ஒன்றும் புரியல. அப்படியே மெதுவாக காரை விட்டு கீழே இறங்கி கையில் அப்படியே நடந்துட்டு போயிட்டே இருக்கார். நடந்து 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 போயிட்டே இருக்கும்போது எல்லா மக்களும் அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு ஒன்றும் புரியல இவரு. இன்னும் உள்ளே போகும்போது ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சோகமாக முகத்தை வச்சுக்கின்னு அப்படியே இருக்காங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் எல்லாம் சோகமாக இருக்கிறீங்க, நாளைக்கு காலைல கல்யாணம் வச்சுக்கிட்டு இப்படி, நம்ம தங்கச்சி வேறு குரல் எங்கே போயிருக்கா, நம்ம அப்பா வேறு அப்பா அப்படின்னு கத்துறாரு. ஏன் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் இறந்து போய் மாலை போட்டிருக்கு. அது பார்த்த உடனே அவர் அப்படியே பை பொட்டி கிட்டி எல்லாம் கீழே போட்டுடுறாரு. கீழே போட்டு அவங்க அப்பா அப்படியே தலையை தூக்கி தான் மடி மேலே வச்சுக்கிறாரு, கதறாரு. என்னடா ஆச்சு, அப்பா எப்படா இறந்தாரு, தான் தங்கச்சி காணுமேனு கண்ணிலேயே தேடுறாரு, தேடி தேடி பார்க்குறாரு, ஆளையே காணும். என்னடா ஆச்சு என் ஃப்ரெண்டு வந்து கேட்குறாரு கத்தி. இல்லை மச்சான், நீ ஊரை விட்டு போன உடனே உங்கள் தங்கச்சி வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சுட்டு போயிடுச்சு மச்சான். போயிடுச்சுன்னா